எங்களுக்கே தெரியாது. எங்கள்கிட்ட சொல்லாம சத்குருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க இங்க அப்படின்னு. We were about 6 children in the ashram living together. We wanted a school here. We wrote a letter to Sadhguru asking for a school to be started here in the ashram space. சத்குரு வந்து திடீர்னு எங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்க இந்த 3 கப்புள்ஸையும் கூப்பிட்டாரு. சிச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். இந்த மாதிரி உங்க பசங்க எழுதியிருக்காங்க. Within a week's time, we got a reply back from Sadhguru saying school will start on June 14th, 2005. முதல்ல வந்து என்ன சொன்னாரு, ஓகே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொஞ்சம் பேர் வச்சுக்கலாம்ப்பா, ஒரு 20 பேர் 30 பேர் ஓகே வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பார்த்தா 30லேருந்து நம்பர் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 70ல் போய் நின்று. கிளாஸுக்கு போனோம்னா ஃபார்மல்ஸில் போகணும், கேம்ஸுக்கு போனோம்னா நம்ம வந்து ட்ராக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகணும், வீட்டில் தூங்கணும்னா நைட் க்ளோத்ஸில் தூங்கணும், அதுக்கப்புறமா மற்ற நேரத்துலலாம் நீங்கள் கேஷுவல்ஸில் இருக்கலாம். ஸோ 4 விதமான க்ளோத்ஸு, யூனிஃபார்மும் கிடையாது. ஸோ மாற்றிக்கோ, இப்போ நீ ஃபார்மல்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஃபார்மல்ஸ் எடுத்து போட்டுக்கும். இப்படி எல்லாம் இது ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 5 நாள் கழிச்சு அந்த பொண்ணு கேட்டுச்சு எங்ககிட்ட, நான் ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்குவோம், இதுதான்மா ஸ்கூலு. எங்களோட மெயின் இதுவே அதுதான். We are more about exploring. It is not the qualifications that you gather in your life which makes you who you are. It's the exposure that you get which makes you who you are. The tricks of living, how to handle different people who are trying to do different things. இதெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டிங் அண்ட் லவ்விங் அட்மாஸ்பியர்ல தான் குழந்தைங்க வளரணும். அவங்க வளரும் போதே ஒரு கசப்பும் யார் மேலேயும் ட்ரஸ்ட் இல்லைன்னா எப்படி வளருவாங்க? அவங்க மனசு எப்படி வளரும்? சரி, அதுக்கப்புறமா 18-20 வயசு ஆனதுக்கப்புறம் தேசி எல்லாரும் இப்படிலாம் இருக்கிறாங்களா, அப்போ யூ ஹேவ் த மெச்சூரிட்டி டு ஹேண்டில். ஸோ த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள், அடல்ட்ஸ் இன் த ஸ்கூல், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சத்குரு நாங்கள் சரியா பண்றோமா தப்பு பண்றோமா கூட தெரியல எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க வந்து திரும்பி போகும்போது ஓகே ரொம்ப சந்தோஷமா ஐயோ போதுண்டா அப்படின்னு போறாங்களா, இல்லாட்டா அழுதுட்டே போறாங்களா எனக்கு இங்க திரும்பி வரணும்னு? That is your gauge. The school is dedicated to bring out the best in the child. சத்குரு என்னைக்குமே நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே, he will only tell how do you look at things. என்ன பண்ணறதுன்றது we have to decide. ஹோம் ஸ்கூல்ல யூ பீன் தேர் இவ்வளவு ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கீங்களா? 20 வருஷமா இருக்கீங்களா? 20 வருஷமா இருக்கிறீங்க. இப்ப கூட ரீசெண்டா சாந்தி அக்காவோட ஷேரிங்ல உங்க 3 வயசு குழந்தை எங்க ஸ்கூல்ல படிக்க போகுது என்னன்னு தெரியல, அவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் உங்க குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வந்தது, அப்புறம் உங்க ஹோம் ஸ்கூலோட பயணம், இத ரெண்டுத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். ஹோம் ஸ்கூலுக்கு முன்னாடி நதாஷா வந்து இங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஓகே தே வேர் நாட் வெரி ஹாப்பி வித் தட் ஹோல் திங் ஆக்சுவலி. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் அங்கே போனாங்க ஆக்சுவலா அந்த ஸ்கூல். ஸோ அது ஜாயின் பண்ணி இருக்கும்போது தான் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அது ரொம்ப பிடிக்கல. அவ்வளோ அவங்க வந்து தூங்க வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் இந்த மாதிரிலாம் ரெகுலர் ஸ்கூல் தான், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஓகே, பட் வாட் எவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கே தெரியாது, எங்கள்கிட்ட சொல்லாம சத்குருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, இந்த அபிராமி, ரமணா, நதாஷா, ஸ்ருதி, அஸ்வின். ஓகே, அவருக்கு நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க இங்க அப்படின்னு. ஓகே, ஸோ சத்குரு வந்து திடீர்னு எங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்க இந்த 3 கப்புள்ஸையும் கூப்பிட்டாரு. சிச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். இந்த மாதிரி உங்க பசங்க எழுதியிருக்காங்க. ஓகே, எப்படியும் அது பிளான்ல தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலு. ஆனா யுவர் இன்வால்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க சும்மா ஓகே இப்படி இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, நிறைய வேலை இருக்கும். ஓகேயா அப்படின்னு. சரி ஓகே
ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நாங்க எங்க ஓகே இல்லைன்னு சொல்றது. ம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது. சரி, இது வந்து நம்ம குழந்தைங்களுக்காக ஆமா நம்ம உருவாக்கணும்னு சொன்னாங்களா? ஆமா. பட் முதல்ல வந்து என்ன சொன்னாரு, ஓகே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொஞ்சம் பேர் வச்சுக்கலாம்ப்பா, ஒரு 20 பேர் 30 பேர் ம். ஓகே வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ம். இது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ திடீர்னு பார்த்தா 30லேருந்து நம்பர் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 70ல் போய் நின்றுச்சு. 70 பேரையும் நீ ஃபுல்லாக அட்மிட் பண்ண அப்படின்னா, ஐயோ நாங்கள் 30 பேர் நினைச்சோமே, நீங்கள் 70 பேர் இருக்கல எங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். அதுக்கப்புறமா எப்படியோ அந்த ஆரம்பிச்ச இதெல்லாம் காமெடியெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே நம்ம பில்டிங் எல்லாம் கூட ரெடியாவே இருக்கல. அப்போ அந்த பக்கம் மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது. 2005 இல்ல? ஆமா. ஸோ அந்த பக்கம் இருக்கிற அந்த நதி காட்டேஜஸ் அந்த பிளாக்லாம் அதெல்லாம் தான் ஸ்கூல். அப்போ இப்போ கிளினிக் இருக்கிற இடம் சொல்றேன். கிளினிக் இருக்கு, இந்த யமுனா பிளாக் அந்த பிளாக்லாம் அவ்வளவுதான் ஸ்கூலு, அதுதான் ஹவுஸ், அதுதான் எல்லாமே. ஓ, ஓகே ஸோ அந்த ஏரியாலயே இருக்கும் ஸ்கூலுன்றது. அப்பவே பேர் வச்சுட்டாங்களா ஹோம் ஸ்கூல் ஆமா அப்படின்னு? ஈஷா ஹோம் சொல்றப்பவே ஸ்கூல். ஈஷா ஹோம் ஸ்கூல் தான். ஆமா ஆமா ஈஷா அவர் ஹோம் எல்லாம் ஸ்கூல் தான். பிளான் பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஆமாமா அவர் முன்னாடில இருந்தே வச்சிருக்கிறார் அந்த பிளான். ஓகே ம். இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்த ட்ரிகர் வந்தது அவ்வளவுதான். இந்த சமயத்துல வந்து சரி பண்ணிடலாம் அவ்வளவுதான். ஸோ ம். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. ம். ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சோ வாட் எவர் அந்த சரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்கூல் அப்படின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த ஸ்ட்ரக்சர் எதுலயுமே ஈஷா ஹோம் ஸ்கூல் ஃபிட் ஆகாது. ஈவன் இஃப் யூ டேக், நீங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு எடுத்தா கூட அதோட ஆபரேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இங்க மேட்சே ஆகாது. ஆமா. So இது எப்படி இவால்வ் ஆச்சுன்னா இது எல்லாமே? இல்ல அவரோட ஐடியாவே வீட்லயே நம்ம படிக்கிற மாதிரி தான். தட் இஸ் த ஹோல் ஐடியா. அதனால தான் ஹோம் ஸ்கூல். அவங்க இங்கேருந்து வீட்டுல ஒரு விதம் ஸ்கூல்ல ஒரு விதம்னு பசங்க இருக்கக்கூடாது. ம். வீடும் நம்ம படிச்சு வளர்ற இடம் தான், ஸ்கூலும் நம்ம விளையாடியும் வளர்ற இடம் தான். அந்த மாதிரின்ற நோக்கம் தான். ஸோ ஸ்கூலுக்கும் ஹோமுக்கும் ஸ்கூலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு ஐடியா. அதனால தான் நீங்க ஜூனியர் ஸ்கூல்ல இன்னும் கூட அந்த சம் ஆஃப் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஸ்டில் தேர். என்னன்னா ஹவுஸ் பேரண்ட்ஸ்னு யார் இருக்காங்களோ, அந்த பசங்க வந்து பேரண்ட்ஸ்னு யாரை பாக்குறாங்களோ ம். அவங்க தான் டீச்சர்ஸ், அவங்க தான் பேரண்ட்ஸ், அவங்க தான் எல்லாமே. வி டோன்ட் லுக் அட் டீச்சர்னா வேற யாரோ இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க தான். இந்த கான்செப்ட் எல்லாமே. டிஃபரெண்டா இருக்கு. என்ன சொன்னீங்க? ஹவுஸ் பேரண்ட். ஆமா ஹவுஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு நாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க? ஹவுஸ் பேரண்ட்ஸ்னா அவங்களோட பராமரிப்பு ஃபுல்லா அவங்க தான், அந்த பசங்களோட பராமரிப்பு ஃபுல்லா அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க எப்படி ஜூனியர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒழுங்கா குளிக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, அவங்க துணியெல்லாம் நீட்டா வச்சுக்கிறாங்களா, படுத்து நல்லா தூங்குறாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதை தவிர்த்து ஜூனியர் ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்களா, என்ன படிப்பு படிக்கிறாங்க, என்ன எக்ஸாக்டா, அதுவும் அதுல அவங்க இன்வால்வ்டு. மிடில் ஸ்கூல்ல வந்தானா இட்ஸ் லைக் அ பிரிட்ஜ். ஓகே ஹவுஸ் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டடீஸ்லயும் இன்வால்வ்டா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஸ்டடீஸ்ல இன்வால்வ்டா இருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் ஹவுஸ் பேரண்ட். ஆனா அந்த பசங்களுக்கு ஒன்றும் நான் டீச் பண்ணது கிடையாது. ம். ம். ஓகே ஸோ அவங்க பசங்க எங்க கூட இருப்பாங்க, அவங்க ஒழுங்கா சாப்பிட்றாங்களா, அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்க ஹைஜீன் ஒழுங்கா இருக்கா, ஹெல்த் ஒழுங்கா இருக்கா, சந்தோஷமா இருக்கிறாங்களா. ஓகே ஸோ இந்த மாதிரி பாத்துக்கிறது, அவங்க சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட போகும்போது கூட நாங்க கூட போகணும். போய் எப்படி சாப்பிட்றாங்க, நல்லா நீங்களும் சாப்பிட்றாங்களா. சாப்பிடணுமா? ஆமா நாங்களும் அதே தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா அப்பப்போ நாங்க வீட்லயே குக்கும் பண்ணுவோம் அவங்களோட சேர்ந்து ஒன்ஸ் இன் வைல். ஸோ அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹவுஸ்ன்றது ஒரு ஃபுல் யூனிட். ஒரு 20 பசங்க இருப்பாங்க, ஒரு ஹவுஸ் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் ஹவுஸ் பேரண்ட்ஸ். ஸோ அது ஒரு யூனிட். ஸோ அவங்க ஃபுல்லா சில சமயம் அவங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறமா அவங்களோட கொஞ்சம் டவுன் டைம்ஸ்லாம் இருக்கும், சில சமயம் அவங்களோட விளையாடுவோம். நாங்கள் ஏதாவது கேம்ஸ் ஏதாவது அவங்களோட விளையாடுவோம். அந்த மாதிரி வீடு மாதிரி இருக்கும் அது. அண்ட் கத்துக்கிற இடமும் அதே தான். இங்கேருந்து நான் ஸ்கூலுக்கு போனேன்னு எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க. இன்ஃபேக்ட் ஏர்லி டேஸ் ஆஃப் ஸ்கூல் அந்த ஏரியா இருக்கும்போது இந்த மாதிரி பெருசா கூட கிடையாது. அங்கேயே தான் ரூம் இருக்கும். அந்த ரூம்லயே பக்கத்து ரூம் தான் கிளாஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும். இந்த ரூம்ல நாங்க படுத்து தூங்குற இடம். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா கிளாஸுக்கு போனோம்னா ஃபார்மல்ஸ்ல போகணும். ஆமா. ஓகே. ம். கேம்ஸுக்கு போகணும்னா நம்ம வந்து ட்ராக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகணும். ம். வீட்டுல தூங்கணும்னா நைட் க்ளோத்ஸ்ல தூங்கணும். அதுக்கப்புறமா மற்ற நேரத்துலலாம் நீங்க கேஷுவல் க்ளோத்ஸ்ல இருக்கலாம்.
ஓகே. ஸோ 4 விதமான க்ளோத்ஸ். ஆனா இருக்கிற இடம்னா இங்கதான் இருக்கிறோம் பக்கத்துல. ஓகே. ஸோ இது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு இந்த ஸ்கெடியூல்ல. திடீர்னு கிளாஸ் இருக்கும், சரி ஃபார்மல்ஸ்ல மாத்திப்பாங்க. என்ன எப்போ மாத்திக்கணும் அந்த பசங்களுக்கு புரியவே இல்லை. ஓகே, என்னவோ மாத்திப்பாங்க. யூனிஃபார்ம் இல்ல. ஆமா, யூனிஃபார்மும் கிடையாது. ஸோ மாத்திக்கோ, இப்போ நீ ஃபார்மல்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஃபார்மல்ஸ் எடுத்து போட்டுக்கும். இப்போ எங்க போகணும்னா அங்க நம்ம கிளாஸ் இருக்கு அங்க அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போவோம். இப்படி எல்லாம் இது ஒரு 5 நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி. சரி நம்ம விளையாட போலாம் இப்போ, சரி நம்ம சாப்பிட போலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். 5 நாள் கழிச்சு அந்த பொண்ணு கேட்டுச்சு எங்க கிட்ட, நான் ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்கும்? இதுதான்மா ஸ்கூலு. ஸோ அப்படிதான் இருந்தது. இங்க வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல அது நடந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வராங்க, கிரவுண்டு பெருசா இருக்குது. அப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. அண்ட் கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. பட் அதேதான் கான்செப்ட், அதேதான். இங்கேயே தான் இருக்கிறோம், இங்கேயே தான் விளையாடிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே நடந்துட்டு. ஸோ தட் இஸ் ஐடியா. ஆனா நீங்க வந்து ஐஐடி கிராஜுவேட், ரிசர்ச் எல்லாம் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். ஆப்வியஸ்லி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி, அந்த கெப்பாசிட்டி வந்து நீங்க உங்க டீச்சிங்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஹோம் ஸ்கூலுக்குள்ள எம்ப்ளாய் பண்ணீங்களா, இல்ல யூ ஆர் பிளேயிங் த ரோல் ஆஃப் ஓன்லி தி ஹவுஸ் பேரண்ட் அந்த மாதிரி? இல்ல, ஐ எம் டீச்சிங் ஆல்சோ. Right now I am the head of science and math department. So now I have taught physics, chemistry, math, a little bit of biology. எல்லாமே நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்பவும் நான் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ரிசர்ச்னு நாட் இன் த ட்ரெடிஷ்னல் சென்ஸ் ஆஃப் ரிசர்ச் நான் ஒன்றும் பண்ணல. ஓகே, பட் I am a part of this thing also. National Education Policy-ல என்ன கூப்பிட்டுருக்காங்க for NEP-யோடதுலயா? ஆமா, அதுல some books எழுதுறதுக்குலாம் நான் போய் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தேன். போன ரவுண்ட்ல நான் போய் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தேன். பின்ன இந்த ரவுண்டுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு இன்ஸ்டிடியூட்ல பண்ற மாதிரி ரிசர்ச் நாங்க எதுவும் பண்ணல. Towards a product, towards a concept அந்த மாதிரி. We are more about exploring. ஆக்சுவலி முன்னெல்லாம் அந்த ஈஷா ஹோம் ஸ்கூலோட அந்த ஒரு வீடியோ போட்டு காமிப்பாங்க கிளாஸ் 7 டே கிளாஸ்லாம். அப்பெல்லாம் இட் பி மோர் அபவுட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப அதிகமாவே காமிப்பாங்க. அதுதான் எங்களோட மெயின் இதுவே அதுதான். அவங்கள இப்போ பிகாஸ் சயின்ஸ் டீம்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நாங்க 3 ஏரியா தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாட் ஆன் அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குது, எவ்வளோ அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். தட் இஸ் நாட் வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது 3 ஏரியா. ஒன்று வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, த கான்செப்ட்ஸ் ஆர் ஹவு இட் பேன்ஸ் அவுட். இப்போ நம்ம வெளியில போய் பார்த்தோம்னா ஓகே, வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது, அண்ட் த சயின்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் let us say about motion or about chemistry or whatever, எதுவா இருந்தாலும் அதை வெளியில பார்க்கும்போது when they see it, are they appreciating it, are they enjoying that, how it's panning out in the real world. 2 is real life connect is something that we are always. நான் ஒரு புக்ல படிக்கிறதுக்கும் வெளியில பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஓகே, நம்ம வெளியில பார்த்தாலும் அதை நம்ம புக்ல படிச்சதுதான் அங்க இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அப்ளிகேஷன், the real life, how the whole thing is. Okay, in reality how you are seeing science. So how you connect to reality. நீங்க என்ன படிச்சாலும் அது எப்படி ரியாலிட்டியில எப்படி இருக்கு அப்படின்றது கனெக்ட் பண்ணும். The third thing is, are you able to explore. இந்த 3 தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த கிளாஸ்ல நாங்க டீச் பண்ணும்போது. எஸ், we are teaching இந்த சப்ஜெக்ட்ல என்ன கண்டென்ட் இருக்குதோ, நம்ம எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுக்குறோம். பட் எல்லாமே கைடட் டுவர்ட்ஸ் அவங்களால இதை வச்சு வெளியில அப்ரிஷியேட் பண்ண முடியுமா லைஃபை. ஆர் தே ஏபிள் டு ரிலேட் டு எவ்ரிதிங் தட் தே see around them, in the world around them, not just in the book. And 3 is அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, அதை போய் இன்னும் appreciation, able to relate to it. மூணாவது வந்து exploring. So this is what we are looking at for developing in the children. This is what we are trying to deliver to the children. Understanding and concept அதை வச்சு ஒரு இது பண்ணுறது எல்லாம், those are all needed. அது இருந்தாலும் அதை you see it in real life, it makes a huge difference.
அது புக்லயே இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட். ஆனா இப்போ ஹவுஸ் பேரண்ட் நீங்க யார கூட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குமா? யூனோ டு டேக் கேர் அண்ட் நர்ச்சர் அ சைல்ட் அட் த சேம் டைம். இப்படி டீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா தனியா இருப்பாங்களா, ஃபேக்கல்டி தனியா இருப்பாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த 3 கான்செப்ட்ஸ்ல தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற தன்மையிலேயே நீங்க வந்து ட்ரெயின் பண்ணுவீங்களா? இல்ல தே ஜஸ்ட் கம் அண்ட் தே கெட் அடாப்டட் அண்ட் தே ஆர் ரெடிமேட் டீச்சர்ஸ் அந்த மாதிரியா? ரெடிமேட் டீச்சர்ஸ் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஹோம் ஸ்கூல். நாட் ஃபார் திஸ். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து எவ்ரிபடி எல்லாருக்குமே எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இந்த டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி, டீச்சிங் கேப்பபிலிட்டியே இருக்காது. பட் ஆஸ் ஹியூமன்ஸ் அவங்க நல்லா இருப்பாங்க, கேரிங் நர்ச்சரிங்கா இருப்பாங்க. தே கேன் வெரி வெல் பி ஹவுஸ் பேரண்ட்ஸ், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அண்ட் அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆர் சம் ஆஃப் அஸ் ஆர் ஆல்சோ இங்க இருந்துட்டும் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இங்க ஹவுஸ் பேரண்ட்ஸா இருக்கிறாங்க, ஆனா வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ என்ன முடியுமோ அதுக்கு ஏத்த போல வி டேக் தெம். அண்ட் எஸ், இதுக்கு ஒரு வாட் இஸ் ஒரு இண்டக்ஷன், ஒரு ஓரியன்டேஷன் தேவை டெஃபினட்டா. ஏன்னா நம்ம வெறும் டீச்சர்ஸ் நீங்க ஒரு பிஎட் படிச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்களால டீச் பண்ண முடியாது. இந்த செட்டப்க்கு ரொம்ப கஷ்டம். டெஃபினெட்லி. ஸோ ஏன்னா நம்ம இங்க என்ன டெலிவர் பண்ண பாக்குறோம்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க எக்ஸாமுக்காக நாங்க கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இங்க வாட் வி ஆர் ட்ரைங் டு டெலிவர் இஸ் அவங்க லைஃபை ரிலீஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இதையும் ஒரு டூலா வச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ நீங்க சயின்ஸ் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அதை ஒரு டூலா வச்சு லைஃபை அவங்க ரிலீஸ் பண்ணணும், அதை முழுமையா அவங்க அனுபவிக்கணும். ஸோ அதுக்கு இதெல்லாம் தான் we felt that it's required. அதனால we are doing that. ஆனா இந்த கேள்வி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஈவன் ஆஸ் அ பேரண்ட், rather like a சம்ஸ்கிருதி பேரண்ட், I also have this question. வாழ்க்கை வெளியில ரொம்ப கடினமானது, ஆனா இங்க நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப சுகமா காமிக்கிறோம். ஸோ வெளியே போனாங்கன்னா இங்க எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க? இது வந்து லைக் எவ்ரிதிங் இஸ் given in a platter. Wanted you know you take it. எஸ்பெஷலி பேரண்ட்ஸும் வெக்கேஷன் போற சமயத்துலயும் வந்து இவ்வளவு நாள் கூட லைஃப் தானே வந்திருக்கு, they try to pamper all these things. ஸோ நீங்க அந்த மாதிரி சேலஞ்சஸ் பார்த்துக்க எந்த குழந்தைகிட்டையாவது, லைக் ஒன்ஸ் தே கோ அவுட் தே ஸ்ட்ரகிள் வித் தி அவுட் சைட் திங், இல்ல அதை அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வராங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க? லைக் ஹவு இஸ் ஹோம் ஸ்கூல் empowering kids to handle the challenges of life? Okay, I'll answer it in 2 parts. ஒன்னு வந்து the tricks of living, so to say. எங்க என்ன பேசணும், எதெல்லாம் என்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஹவு டு ஹேண்டில் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்களா நீங்க? I don't think so. Yeah, not really. Okay, it's just a question of, but the first time they might fail. First time there may be learning issues because you trust somebody and they let you down on the trust. அந்த வாய்ப்பு இருக்கு, அது எப்பவுமே இருக்குதான் செய்யுது. ஓகே, ஸோ அதனால இப்போ ஐ ஆஸ்க் த சேம் கொஸ்டின். ஆக்சுவலா இது வந்து 2004லயோ இப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹட் கம் ஹியர். ஓகே, என்னோட தங்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. ஷி ஆல்சோ ஹேட் அ டாட்டர். ஓகே, அண்ட் அவ வந்து இதே தான் கேட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றீங்களே, பசங்க வந்து நீ விட்டுட்டு ஜாலியா போற, இங்க வந்து எங்க வேணாலும் போறாங்க பசங்க, உனக்கு ஒரு பயமே இல்லை. பட் அந்த மாதிரி கிடையாது வெளியில வேர்ல்டு, யாரையும் நீ அவ்வளோ ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது, அந்த மாதிரி இல்லையே உலகம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் கேட்ட கேள்வி இப்படிதான். என் பொண்ணுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. ஓகே, 15 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். இதுதான் உண்மை. ஐ ஹாவ் டு டேக் கேர். நான் எந்த அட்மாஸ்பியரும் உனக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஒரு ட்ரஸ்டிங் அட்மாஸ்பியர்ல வளரணும்னு நினைக்கிறியா, இல்லாட்டா ஒரு பயங்கர காம்படிட்டிவ் அண்ட் நான் ட்ரஸ்டிங் அட்மாஸ்பியர்ல வளரணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். நீ இப்படி கேட்டேன்னா நான் என்ன சொல்றது? ஆப்வியஸ்லி ட்ரஸ்டிங் அட்மாஸ்பியர். தட்ஸ் வாட் ஐ எம் ப்ரொவைடிங். ஐ வாண்ட் அ ட்ரஸ்டிங் அண்ட் லவ்விங் அட்மாஸ்பியர் ஃபார் மை சைல்ட். அதுலதான் என் குழந்தை வளரணும். என் குழந்தைன்னா எல்லா குழந்தையும் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஷுட் ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டிங் அண்ட் லவ்விங் அட்மாஸ்பியர்ல தான் குழந்தைங்க வளரணும். அவங்க
வளரும் போதே ஒரு கசப்பும் ஒரு யார் மேலேயும் ட்ரஸ்ட் இல்லைன்னா எப்படி வளருவாங்க அவங்க மனசு எப்படி வளரும்? சரி, அதுக்கப்புறமா 18-20 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்படிலாம் இருக்கிறாங்களா, அப்போ யூ ஹேவ் த மெச்சூரிட்டி டு ஹேண்டில். எல்லாரையும் நம்ம அவ்வளோ ஈஸியா லேஸ்ல ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது, கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாகிரதையா தான் அந்த லேர்னிங் கர்வ் ஈஸி கிடையாது இல்ல? இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இவ்வளோ ட்ரஸ்டிங் கிடையாதுன்றது எனிவே. ஹேவிங் செட் தட், நம்ம ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னா நாங்க வெளியிலயும் கூட்டிட்டு போவோம் அவங்கள. ஓகே, ஃபீல்ட் ட்ரிப்ஸ் இஸ் a வெரி பிக் திங் இன் our ஸ்கூல். ஓகே, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு டேர்முக்கு ஒரு தடவை டெஃபினட்டா ஃபீல்ட் ட்ரிப் போயிடுவோம். ஸோ சம் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஆர் ஈவன் 10 நாள் வரைக்கும் நாங்க வெளியில தங்கிட்டு வருவோம். இந்த 10 நாள் 12 நாள் கூட ஆகும் சில ஃபீல்ட் ட்ரிப்ஸ். அப்போ வெளியில இருக்கிறவங்களும் தான் இன்ட்ராக்ஷன் பண்றாங்க. ஓகே, அண்ட் போஸ்ட் 10ல எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. வேர் ஒரு மாசம் போய் வெளியில போய் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இருந்துட்டு தான் வராங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாம இல்லை. பட் வென் தே கம் ஹியர், இந்த அலுமினைஸ் எல்லாம் சில பேர் வருவாங்க. ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஐ திங்க் 5 years பேக் ஆர் சம்திங் வி ஹேட் அ அலுமினை மீட். அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. வாங்கடா, டைம் ஆகுது, வி ஹேவ் டு கோ தேர், அங்க மீட்டிங் இருக்கு. என்ன இது, நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு உங்க பின்னாடியே நாங்க ஸ்கூல்ல இருந்த மாதிரியே நாங்க உங்களுக்கு துரத்தி இதுக்கு வா அதுக்கு வான்னு சொல்ல வேண்டியிருக்கேன். திஸ் இஸ் ஆர் ஹோம், நாங்க இப்படித்தான் இருப்போம். பிசினஸ் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இது எங்க வீடு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் பிளேஸ் ஒரு ட்ரஸ்டிங் அண்ட் லவ்விங் அட்மாஸ்பியர். ஓகே, அதுலதான் குழந்தைங்க வளரணும். இந்த பேசிக் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து சத்குருவே சொன்னாங்களா, இதுதான் இப்படிதான் வேணும் அப்படின்றது, அவர் நீங்க அது இவால்வ் ஆகி கத்துக்கிட்டீங்களா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கணும் அப்படின்ட்டு? எக்ஸாக்டா இந்த மாதிரி எனக்கு சொன்னாரா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நிறைய விதத்துல திஸ் இஸ் த இம்போர்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். ஜாய் ஷுட் பி த ஃபவுண்டேஷன். Joy should be the foundation. And a loving and trusting atmosphere you must provide for children. That should be given. Initial stages நிறைய வாட்டி இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அவர் ஹோம் ஸ்கூலுக்காக. ஆமா, ஹோம் ஸ்கூல்ல நிறைய அடிக்கடி வருவார். அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா எப்படி பசங்களை ஹேண்டில் பண்ணுன்றது எங்களுக்கு யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள், அடல்ட்ஸ் இன் த ஸ்கூல், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சத்குரு நாங்க சரியா பண்றோமா தப்பு பண்றோமா கூட தெரியல எங்களுக்கு, நாங்க என்ன பண்ணுறது? அவர் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், இந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க வந்து திரும்பி போகும்போது ஓகே ரொம்ப சந்தோஷமா ஐயோ போதுண்டா அப்படின்னு போறாங்களா, இல்லாட்டா அழுதுட்டே போறாங்களா எனக்கு இங்க திரும்பி வரணும்னு? தட் இஸ் யுவர் கேஜ். Okay, and mostly the children desperately want to come back. ஹாலிடேஸ் போது டெஃபினட்டா சந்தோஷமா ஏன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படித்தான், they just want to come back to school. Okay, because the atmosphere is like that. அந்த joyful environment, trustful environment இதெல்லாம் பத்தி பேசுறப்போ some kids will be very tough to handle. Of course. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ற குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க? அந்த இண்டிவிஜுவல் கேர் அண்ட் ஹை மெயின்டெனன்ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி நீங்க அந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஜஸ்ட் லைக் யூ ஹேண்டில் எனி அதர் கிட் ஒன்லி. See, ஒரு விஷயம் நம்ம ஒன் திங் உறுதியா நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா, ஜாய், லவ் அண்ட் ட்ரஸ்ட் ஆர் கிவன். தட் has to be there. அது இல்லைன்னா நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியாது. அதுக்குன்னு பசங்க எல்லாம் உண்மையே பேசுவாங்க, சான்ஸே இல்ல. பசங்க என்னென்னமோ பண்ணுவாங்க, உங்களை போட்டு பாப்பாங்க. டெஃபினட்டா. ஓகே, தேர் வில் பி அந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. ஓகே, பட் ஆனாலும் அவங்கள நம்ம நர்ச்சர் பண்ணணும்னா நீங்க அவங்க கூட விளையாடி பேசி எல்லாம் பண்ணணும். அப்படியும் எல்லா வாட்டியும் எக்ஸாக்டா நமக்கு வேண்டியபடி நடக்குமா? நடக்காது. இது என் பொண்ணு மட்டும் தப்பா எல்லாமே ரைட்டா பண்ணிடுவாளா? கிடையாது. அவளுக்கும் என்னோட நிறைய வாட்டி சண்டை நடக்கும் தான் தெரியும். நான் சொன்னபடி அவ எல்லாத்தையும் கேட்டுருவாளா? மாட்டா. ஓகே, பட் அதுக்கு நான் அவளை ஒதுக்கிடுவேன்.
ஸோ அவர் ஸ்டில் என்னதான் என்ன பண்ணாலும் என் பொண்ணு தான். அதே மாதிரி தான் இந்த குழந்தையும். ஸோ சரி, நம்ம இப்போ இப்படி பண்ணி பார்த்தோம், அது ஒர்க் ஆச்சு. சரி, இப்படி பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகல. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் அவங்களோட ரொம்ப அன்பா கொஞ்சி கொலாவி நாட் நெசசரி. சில சமயம் நீங்க ஃபர்மாவும் இருக்கணும். சில சமயம் திட்டணும்னா திட்டணும். ஓகே, டெல் நோ, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ் சொல்லணும். வாட் எவர் இஸ். கண்டிப்பா நான் என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அன்போ எதுவோ என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் சேலஞ்சிங் ஃபேஸ் வந்து அவங்க அடலசன்ஸ்குள்ள நுழையிறது, டீனேஜ்குள்ள நுழையிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? ஆர் ஹவ் யூ ஹேண்டில் இட்? ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டாக்டிக்ஸ் மாதிரி ஏதாவது நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? நோ டாக்டிக்ஸ். அதான் இதோட மேட்டரே என்னன்னா, there is no one way about this. ஓகே, there is no specific tactic or ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி. ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு நம்மளால போகவே முடியாது குழந்தைங்களோட. ஸோ சில பசங்கள்கிட்ட நம்ம நயமா பேசி கொஞ்சம் கொஞ்சி பேசி யூ ஹேவ் டு டெவலப் அ குட் ரேப். தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் டெஃபினெட்லி நெசசரி. அவங்களோட நல்ல ரேப்போ வச்சுக்கணும், அவங்களோட நல்லா பழகணும். அண்ட் தே ஷுட் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யூ. அந்த ட்ரஸ்ட்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா then they will start telling you things and they will start எக்ஸாக்ட்லி really அவங்களுக்கு அவங்க என்ன ஃபீலிங் இருக்குன்னு they may start telling. ஓகே, பட் நாட் ஆல்வேஸ் ஸோ. அதுவும் கேரண்டீடு கிடையாது. பட் there is a high possibility. சத்குரு ஸ்பெசிஃபிக்காக அதை இன்புட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்றதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் மெச்சூரிங் அடல்ட்ஸா வர சமயத்துல அவங்க இந்த மாதிரி தன்மையில இருக்கணும், போகணும், இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கைடன்ஸ் ஆர் இன்புட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சத்குரு என்னைக்குமே நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே, he will only tell how do you look at things. என்ன பண்ணுறதுன்றது we have to decide what structures to put. நிறைய டாக்ஸ் வந்து யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, he will talk about it. அதுல நிறைய விஷயம் கவர் பண்ணார். அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஓகே, யூ ஷுட் பி ஃப்ரெண்ட்லி வித் த சில்ட்ரன் பட் யூ ஷுட் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் த சில்ட்ரன். ஃப்ரெண்ட்ஸ் வித் த சில்ட்ரன். யூ ஷுட் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் த சில்ட்ரன். ஓகே, they should not look at you as a friend. Oh. But you should be friendly with the children. Okay, so how do you make sense of this one? It's very difficult. ஆமா. ஸோ இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போவார். தட் சி ஒரு அடலசன்ட் பர்டிகுலர்லி எடுத்துக்கீங்களேன். ஓகே, ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் திங், ஆர் தே கோயிங் டு தேர் பேரண்ட்ஸ் ஆர் ஆர் தே கோயிங் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். வை? I don't know, maybe more acceptance. கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் பெருசா கிடையாது, மாரல்ஸ் பெருசா கிடையாது. ஸோ he says they should come to you. So you be that person that they will look up to and they also want to confide in and they also want to, in the sense that they feel reassured that they can come to you and talk to you. Okay, so how do you do that? There is no black and white path or anything. So adnan, you have to develop that rapport with them. You have to develop, they should have the confidence to come and talk to you. So நீங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, நிறைய டைம் சத்குரு வந்து ஹோம் ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் வர சமயத்துல அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு பர்பஸோடய ஒரு இன்டென்டோடய தான் இங்க வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா. ஸோ வாட் இஸ் த திங் தட் ஹீ இஸ் ட்ரைங் டு பில்ட் ஹியர் அண்ட் வாட் இஸ் த திங் தட் இங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவங்க பாக்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி அவங்க புரிய வச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு அதை டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். It's very difficult to define. But this is the atmosphere that we are trying to create. ஆனா நீங்க ஹவுஸ் பேரண்டா இருந்திருக்கீங்க, சம்ஸ்கிருதி பேரண்டாவும் இருந்திருக்கீங்க. சம்ஸ்கிருதி daughter, yeah. I mean, உங்க பொண்ணு சம்ஸ்கிருதில படிச்சாங்க almost for 12-13 years. ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா இருக்கவங்க. சோ அப்படி இந்த ரெண்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளயும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? ஆர் அது நட்டாஷாவோட சாய்ஸா? நான் சம்ஸ்கிருதி மாதிரி இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன்ல ஒரு குருகுல மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டைல நான் படிக்கிறேன் அப்படின்ற அவங்க சூஸ் பண்ணாங்களான்னு கேக்குறீங்களா? She only said that she wants to go there also to Samskriti. Then it started itself. She wanted to go. Okay. So we said okay, fine.
you go for that. Even I also wanted that only actually. Okay, because see, in the education, whatever we are trying to give, we are also trying to cater to the worldly, what to say, the degrees and அந்த மாதிரி போற அந்த பாதையில போய் you want to be there in that kind of a society where okay, you go and be in a certain position or either start an industry or do a job, whatever you want to do, அதுக்கு enable பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. But that's not the primary purpose of the school. You want to It's a cater to that byproduct. kind of people. That kind of people who want that also. Whereas adula வந்து the focus is completely the inner growth and the Ultimate inner potential. situation has to be in a very different way. So that is why anga yoga and the all the traditional arts and culture and all that stuff adukku avlo focus irukkuradhu because it's nurturing in a different way. So school is about nurturing the child. அவங்க லேர்னிங் நர்ச்சர் பண்ணோம். ஆஸ் அ பர்சன் யூ ஹேவ் டு நர்ச்சர் தட். ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட் பிகர். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல ஏகப்பட்டது. ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் அ வெரி பிக் திங். இந்த டேர்ம் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான். ஓகே, ஸ்போர்ட்ஸ் இஸ் அ வெரி பிக் திங். இப்போ ஆரம்பிச்சிடும். ஜூலை 1st ஜூலை 2nd பசங்கள்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பேட்மிண்டன், ஸ்விம்மிங், அதுக்கப்புறமா ஃபுட்பால், பேஸ்கெட் பால், யூ நேம் இட், கிரிக்கெட், எல்லாத்துக்கும் போறாங்க பசங்க. ஆமா, எவ்ரி ஸ்போர்ட்டுக்கு, வாலிபால் எல்லாம் தேர் ஆல் கோயிங். எல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏதோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இந்த பர்ஃபார்மன்சஸ் நடந்துட்டே இருக்கும். 2 நாள் முன்னாடி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்தது. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், கிட்டார் இருக்கு, பியானோ இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து வி ஹேவ் சம்திங் கால் டெட்னு ஒன்று இருக்கு. ஒரு ஹாஃப் டே எவ்ரி வீக் வி ஸ்பெண்ட் ஆன் அவங்க பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ. ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் டூயிங் வீடியோ கேமிங். ஓகே, சம் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ஆர்ட். தென் தேர்ஸ் இன்வென்ஷன் லேப்னு ஒன்று இருக்கு. அதில் போய் கார்பென்ட்ரி கற்றுப்பாங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க, குக்கிங் கற்றுப்பாங்க. ஓகே, there is 2 students who have gone into culinary arts in the last batch. விதவிதமா என்னென்ன பண்ண முடியுமோ நிறைய திங்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலா. எனக்கு ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சு டீச்சர்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். பட் தட் இஸ் த என்வாயன்மெண்ட் தட் இஸ் தேர். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தட் சில்ட்ரன் ஃபேஸ் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இவ்வளோ இருக்கே, நான் எதை சூஸ் பண்றது, எதை விடுறது அப்படின்னு தான் இருக்கும் இங்க. So that is how we provide all of these. Fantastic and overwhelming அண்ணா நீங்க ஹோம் ஸ்கூல் பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மல்டிபிள் ரோல்ஸ் நீங்க ப்ளே பண்றீங்க, ப்ளே பண்ணிருக்கீங்க மேபி. விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? See, if you ask me like that, that's a very difficult question to answer. Why so ன்னு பாத்தீங்கன்னா, I don't see these as different things. நான் பார்க்கறது வந்து இது எல்லாமே different ways of doing the same thing. I don't see the Isha Yoga program very different from what we are doing in Isha Homeschool or different from what we are doing in Sounds of Isha. At the end of the day, என்ன பொறுத்த வரைக்கும் in some way we are trying to reach Sadguru down to everybody. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே, அதனால தான் நான் சொல்றேன். இப்போ Sounds of Isha நான் சொல்றேனே எக்ஸாம்பிள். So many people come and say your music has touched me. I know it's not my music. Not your music. No, it's not my music which is touching them. Okay, it is something that he is doing which is touching them. And I'm glad it's touching them. Okay, I'm blessed that it's happening through me. Okay, same thing with Isha Home School also. இங்க ஸ்கூல்ல வந்து I'll give you an example. ஏன் அது சொல்றேன்னு. ஒரு குழந்தை வந்தாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. இப்போ நிறைய பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஓகே, வாட் எவர். ஸோ அவங்க வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, அந்த ஹாலிடேஸ்ல நடக்குமே, அது என்னது, இந்த சில்ட்ரன்ஸ் இந்த ப்ரோக்ராம், நேச்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். நேச்சர் அவேர்னஸ். ரைட்.
அந்த நேச்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்காக இங்கே வந்தாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்து இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ 11th 12th இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணாங்க. ஷி இஸ் நாட் அ மெடிடேட்டர், ஹர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் மெடிடேட்டர்ஸ், நத்திங். எப்படியோ இந்த நேச்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு, சரின்னு வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்து அவங்க இது ஸ்கூல் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸ்கூல் ஜாயின் பண்ணாங்க. ஸ்கூல் ஜாயின் பண்ணதும் ஓகே, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்களா, இங்கே வந்து பார்த்து ரொம்ப they were வெரி ஹாப்பி, மெடிடேட்டர்ஸ் ஆயிட்டாங்க. and she is a very core meditator now in Chennai, that parent. So என்னை பொறுத்த வரைக்கும் this is still taking Isha in a different way. அண்ட் நிறைய பசங்க நம்மளோட இந்த அலுமினை பசங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இங்கே போனதுக்கப்புறம் அவங்க யோகா பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ, ஐ எம் நாட் வெரி ஷுர். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஒன்ஸ் தே டச் அரௌண்ட் 25, 27 somewhere, திருப்பியும் அவங்க they want to come back. So many of my students have done Bhavaswandana, Samyama, anything. Okay, அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க and they think yoga is a very important thing in their life. Okay, it hits them at some point in time. Okay, so once again they come back to the same thing. Okay, the Isha yoga programs is a little more direct way. Okay, directly you're doing only this. That's all is the difference, but these are, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அது as far as I see it. ஏதோ ஒரு மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருக்கா? ஐ டென்ட் டூ மை பெஸ்ட், என்னால இது பண்ண முடியல. அது சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷால இருக்கலாம், இல்ல ஹோம் ஸ்கூல்ல இருக்கலாம். I don't know if it's a disappointment, எனக்கு தெரியல, but many things I have tried which I have not been able to achieve. Okay, and I think that's natural. இப்போ ஈஷா ஹோம் ஸ்கூல்லேயே எடுத்துக்கங்களேன், the number of variety of things that we have tried, and that is அதுதான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஷா ஹோம் ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய இது இல்லை. அட்லீஸ்ட் இது வரைக்கும் we are trying to put structures now, that's for a different reason. ஆனா இது வரைக்கும் எப்படின்னா டீச்சர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோரிங்க்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, எப்படி நம்ம கிளாஸை கண்டக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறதுன்றதுக்கு there was lot of flexibility. ஸோ அதனால நான் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன் இங்க, விதவிதமா ஒரு வாட்டி ஒரு ஃபுல் இயர். ஓகே, ஒரு ஸ்டோரி புக் மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி பத்தி ஒரு ஸ்டோரி புக் ஒன்று இருந்துச்சு. நான் அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இவெண்ட் ஃபுல்லா டெய்லி கிளாஸுக்கு போனேன்னா நான் உங்களுக்கு கதை சொல்லுவேன், இப்படி ஆச்சு. அதனால இந்த சயின்டிஸ்ட் வந்து இப்படி பண்ணா, சயின்டிஸ்ட் பேர் அதெல்லாம், பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் தெம் இந்த ஸ்டோரி இட் செல்ஃப். ஓகே, இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால அவன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ நீ என்ன நினைக்கிற அதை பத்தி, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் இது பண்ணி அந்த மாதிரி. ஸோ ஒரு மாசம் இப்படி போச்சு. ஓகே, போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அண்ணா தினமும் வந்து ஏதோ கதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு சப்ஜெக்டே நாங்க இன்னும் படிக்கவே இல்லை. அப்படியே சொல்றாங்க பசங்க. சரி, அடுத்த கிளாஸ் போனேன், போய் சரி உங்க கெமிஸ்ட்ரி புக் எழுதுறா அப்படின்னு புக்கே எடுத்தாங்க. இந்த சாப்டர்ல எண்ட் ஆஃப் த சாப்டர்ல கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகே, இது தெரியுமா உனக்கு? தெரியும். இது தெரியுமா உனக்கு? தெரியும். இது தெரியுமா எனக்கு? எல்லாம் கதை மாதிரி போச்சு அது. பட் they knew. Okay, but they didn't know that I was teaching the subject matter also. Okay, so அந்த மாதிரி we have explored. இதே மாதிரி இன்னொரு once that I did, என்னால முடியல, we couldn't sustain it, was இந்த 8th 9th 10th வந்து என்ன பண்ணலாம்னு நாங்க நினைச்சோம்னா, it was a big project. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி செப்பரேஷன் வேண்டாம், எல்லாமே ஒரே சயின்ஸ் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு we try. ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் தனித்தனியா வந்தாங்கன்னா அவங்க மண்டல பிசிக்ஸ் தனி, கெமிஸ்ட்ரி தனி, பயாலஜி தனி கம்பார்ட்மெண்ட் வரதான் செய்யும். டீச்சர் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்டையும் டீச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். Did it work? Science இல்ல, we tried running it for some 3 to 4 years. So the limitation is this, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரு பிசிக்ஸ் படிக்கிறோம் வந்து பயாலஜியை பார்த்து ஐயே அப்படின்னுவான், பயாலஜி படிக்கிறோம் ஐயோ பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னும். இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி.
Okay, so what we had to do was we had to nurture teachers. ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. அண்ட் ரெண்டாவது ஐ கேவ் தம் அனதர், அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துட்டேன். அதாவது நீ வந்து பசங்களுக்கு நீ டீச் பண்ண போறேன்னா அவங்களுக்கு கேள்வி இல்லாம நீ தயவு செய்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காது. அவங்களுக்கு கேள்வி வரணும். அந்த கேள்விய நீ வர வைக்கணும். அதுதான் உன்னோட வேலை ஆஸ் அ டீச்சர்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழுதுருக்காங்க என்கிட்ட வந்து. கேள்வி வராம நீ தயவு செய்து ஆன்சர் கொடுக்காத, கேள்வியை வரவி. அதுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. நீ ஒரு வீடியோ காமிக்கணுமா காமி, ஒரு பேசணுமா பேசு, ஒரு கதை சொல்லணுமா சொல்லு. பட் கேள்வி வரணும். கேள்வி வந்தோன்னு அதை ஆன்சர் பண்ணு. அந்த கேள்வியை வர வைக்கிறதுக்கு பாடாப்பட்டாங்க டீச்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணது வந்து நான் வந்து பயாலஜிலேருந்து ஃபிசிக்ஸ்க்கு போய் எப்போ பயாலஜிலேருந்து எப்போ கெமிஸ்ட்ரிக்கு போவேன் எப்போ ஃபிசிக்ஸ்க்கு போவேன் தெரியாது. அந்த மாதிரி மூவ் ஆகும் அது. ஏன்னா தட் இஸ் வே இட் இஸ். நீங்க கண்ணை பார்த்தீங்க வச்சுக்கோங்க, நீங்க லென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்ஸ், இந்த கார்னியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயாலஜி. உள்ள போய் அதுல அந்த ரெட்டினால வந்து கெமிக்கல் சேஞ்ச் எல்லாம் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு நியூரான்ஸ்ல போய் எல்லாம் நடக்குது. கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து தான் இருக்கு. ஓகே, நம்ம பிரிச்சு படிக்கிறோம். ஸோ வி செட் லெட்ஸ் டீச் இட் டுகெதர். 4 வருஷம் ட்ரை பண்ணோம். ஐ குடன்ட் கெட் இனஃப் டீச்சர்ஸ் அண்ட் இனஃப் திஸ் திங் டு சஸ்டெயின் இட். சஸ்டெயினபிளா இருக்குல்ல. யா, தட்ஸ் நாட் அ டிசப்பாயின்மெண்ட். இட் வாஸ் அ வெரி வெரி, எனக்கு இன்னும் அந்த பிளான்ஸ் அந்த இதெல்லாம் ஃபுல்லா இருக்குது. இட்ஸ் தேர். ஐ டோன்ட் நோ இஃப் இட் will ever be of any use, but it is a thing which I tried, very ambitious project which we tried in the school. எங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் பாட்காஸ்ட் மாதிரி. நிறைய நாள் நிறைய ஆடியன்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க, சவுண்ட்ஸ் ஆஃப் இஷாக்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது, அந்த ஃப்ளூட் அண்ணாவை கூப்பிடுங்க அப்படின்னு. நாங்களும் இதை யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அது நடந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த பாட்காஸ்ட் மூலமா பர்சனலா சவுண்ட்ஸ் ஆஃப் இஷாக்குள்ள என்ன நடந்திருக்குது அதுன்றதை தாண்டி ஹோம் ஸ்கூல்ல முக்கியமா என்ன நடக்குது, உங்களுடைய பர்சனல் ஜேர்னி, நீங்க வந்து என் குழந்தை என் பொண்ணுன்னு மட்டும் பார்க்காம ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க, டெஃபினெட்லி எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு இட் வாஸ் ஓப்பனிங் ஃபார் மீ. ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு உணர்வு, இங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம நர்ச்சர் பண்றோம் அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்னவா ஏதோ ஒரு இடத்துல தொட்டு இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு பாட்காஸ்ட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நமஸ்காரம்.